ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கியசேகர். இந்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது, மெல்பர்ன்லேருந்து ஆண்ட்ரியா அவர்கள் ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஆடியோக்களில் சிலது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து தான் நான் போடுவேன். ஏற்கனவே அர்ச்சனா வீடியோ வந்து ஆடியோ வந்து நான் வந்து இன்ட்ரோ கொடுக்காமல் போட்டுட்டேன். அது நிறைய குழப்பங்கள் உருவாச்சு. பட் இந்த டைம் வந்து அதை இன்ட்ரோ கொடுத்து போடணும் அப்படின்றது தான் ரைட். அவங்க அனுப்பிச்சது என்னென்னா, கமல் வந்து சொன்னார் இல்லையா, அதாவது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமான உறவு ஒன்று காதலனாக இருக்கணும், இல்லை கள்ளக்காதலனாக இருக்கணும், இல்லைனா அண்ணன் தம்பியாக இருக்கணும். அது மாதிரி வந்து நீங்கள் வந்து உறவுகளை பிரிக்கிறீங்க. இது மீறி நிறைய உறவுகள் இருக்குது. 40 வயது கடந்த பெண்கள் கூட வந்து இதை வந்து பக்கம் பக்கமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆண்ட்ரியா அனுப்பிச்ச ஒரு ஆடியோ நோட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பாவனியை நான் பாராட்டுவேன்னாங்க. ஏன் அப்படின்னா, அண்ணன்ற ஒரு போர்வையில் போய் அவங்க உழைஞ்சிக்கல, ஹீ இஸ் மை ஃப்ரெண்டுன்றதை கடைசி வரையிலையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. பட் இந்த மாதிரியான அபிநய மாதிரியான ஆட்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதன் பிறகு வந்து அது ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதில் வந்து கமல் வந்து நிறைய வாட்டி வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஆமீருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற காதலா இல்லையான்னு கேட்கும்பொழுது வந்து இப்படியும் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நியாயம். நீங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லாமல் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறீங்க. நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், அபிநய் வந்து அந்த மாதிரி வேறு மேட்ரு வர்றதை வந்து அடங்காமல் பார்த்துக்கிறாரு, அந்த மாதிரி பேச போகிறா இருக்கும்போது அவர் ஹீ இஸ் என்ஜாயிங் ஹிம்செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 நிமிட ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஆடியோ உங்கள் பார்வைக்கு. இது வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதில் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆடியோ பாவனிக்கு ஆதரவாகவே நிறையா இருந்தால் பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பாவனி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் நியாயமாக நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அவங்க நிறைய விஷயங்கள் தன்னுடைய அனுபவங்களோட பகிர்ந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஆடியோ வந்து 10ஓட 11 அத்தோட இது ஒன்றும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு பார்வை வைக்கிறேன். இன்னொன்று, ஆண்ட்ரியாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா சீசன் ஆரம்பிக்கும் போதே அவங்க வருவாங்க. ஆக்சுவலி இந்த வாட்டி ஏதோ வேலைப்பளு காரணமாக வரல அப்படின்னாங்க. கடைசியாக வந்து அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியும் நம்ம பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் அவங்க பாராட்டியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்காக. ஹலோ ஜாக்கி, ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன். been listening to this Pavani Abhinay conversation for quite some time now. Andrea from Melbourne. First let me say that. Andrea from Melbourne. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் பேரை மென்ஷன் பண்ணும்போது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓ எஸ், யூ கைஸ் டூ ரிமெம்பர் மீ அப்படின்னு சுதா ரிமெம்பர் பண்ணி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணாங்க. நீங்கள் மறந்துட்டீங்க பேரை, சுதா தான் ரிமைண்ட் பண்ணாங்க உங்களுக்கு. வாஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சுதா. இந்த விஷயத்தில் வந்து I've been sitting on it, deliberating about it because I have experienced a similar situation at work. நம்ம இந்தியாவில் இல்லை, இங்கே ஆஸ்திரேலியாவில் I have experienced it and it was immensely frustrating. ஆனால் I took a very different approach. Anyway, I'll come to that in a minute. I think இப்போ பாவனி வந்து இந்த விஷயத்தில் வந்து ஈஸியாக வந்து எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் உடனே வந்து நீ எனக்கு அண்ணா மாதிரின்னு சொல்லியிருந்தா வழியில் வந்திருக்கலாம். அவங்க அதை சொல்லலைங்கிறதுனால எல்லாரும் வந்து அதனால வந்து தே ஆர் நவ் கைண்ட் ஆஃப் அவங்கள வந்து பிளேம் பண்ணுறாங்க. இதே ஒரு மாதிரி ஒரு உஷாரா, அது இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலாகவே எல்லா ஊர்லேயும் இப்படி தான் நடக்குது. அண்ணா மாதிரின்னு சொல்லிட்டா வந்து நான் த கேர்ள் இஸ் நாட் டு பி பிளேம்ட், அவள் தான் அண்ணா மாதிரின்னு சொல்லிட்டாரு, நீ ஏன்ப்பா அப்படி பண்ணுற, நம்ம அந்த உறவை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. அதனாலேயே இந்த எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, சேஃபாக ப்ளே பண்ணுறதுக்காக, யாரும் நம்மளை போய் ப்ளேம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வந்து சேஃபாக இருக்கணுன்றதுக்காகவே வந்து பார்க்குறவனெல்லாம் வந்து நீ எனக்கு அண்ணாமணி, நீ எனக்கு தம்பி மாதிரின்னு சொல்லிடுவாங்க. ஐ கோ பேக் டு கமல்ஸ் கொஸ்டின். நம்ம வந்து ஒரு நட்பில் வந்து ஒரு பலவிதமான நட்பு இருக்குது. ஒரு சில நட்பு வந்து ரொம்ப அட்மயர் பண்ணி பார்ப்போம், ஒரு சில நட்பு வந்து we love to spend time with them and what is wrong with that? நான் ஒரு பெண் ஒரு ஆணோட எனக்கு பேசுறது பிடிக்குது, அவங்களோட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குது, அப்படிங்கிறதுல என்ன தப்பு? அந்த மனநிலை நமக்கு இந்தியாவில் மாறணும். இப்போதைக்கு வந்து நீங்கள் if you love spending time with somebody from another gender, it has to be either your boyfriend or நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஃபியான்சியாக இருக்கணும், இல்லைனா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்டாக இருக்கணும். இல்லைன்னா வந்து தப்பா பேசிடுவாங்க. இல்லை பிரதரா இருக்கணும், தம்பி அண்ணான்னு ஒரு சேஃப் கேம் விளையாடணும். ஐ திங்க் பாவனி அதை பண்ணல. ஐ அட்மயர் ஹர் ஃபார் தட், ஃபார் நாட், the word is bullshitting, for not bullshitting everybody. டக்குன்னு ஈஸியாக சொல்லியிருக்கலாம், அபிநய் நீ எனக்கு அண்ணாமணின்னு சொல்லியிருந்தா அந்த ஆளுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் போய் தள்ளி போயிடுவான். பட் பாவனி அந்த டைமில், எனக்கு நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் பாவனி வித் ஆல் ஹர் கேம் ஸ்ட்ராட்டஜி, பட் இந்த விஷயத்தில் பாவனி வந்து சும்மா தப்பிக்கிறதுக்காக அண்ணா தம்பிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. ஐ ரியலி அட்மயர் ஹர் ஃபார் தட். ஓகே, ஜஸ்ட் வாண்டட் டு கவர் தட். Now coming back to what happened with me at work,
இப்படி தான் உலகம் ரியாக்ட் பண்ணுது. இங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆஸ்திரேலியன் தான், ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹீ லவ் ஒர்க்கிங் வித் மீ. ஐ டென்ட் மைண்ட். எனக்கு வந்து எனக்கு இதை பற்றி பெரிய ஆட்சேபனை இல்லை, அவ்வளோதான். அந்த லெவல் தருது. ஐ வாஸ் ஓகே வித் எவ்ரிபாடி. இது வந்து ஒரு டேட்டா சென்டர் ப்ரோக்ராம். இட் வாஸ் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் யூஸ்வலி. அதனால வந்து நிறைய மென் தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் த ஒன்லி டெக்னிக்கல் woman in the team, technical girl in the team. நீங்கள் அதுக்காக வந்து இந்த ஒரே பொண்ணுக்காக தனியாக உட்காந்துருக்கிற பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டேன். ஐ டாக் டு எவ்ரிபடி, ஐம் ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி. எல்லாரோடையும் லஞ்சுக்கு போவேன். அதில் ஒருத்தன் வந்து ஹி வாஸ் ரியலி கெட்டிங் க்ளோஸ் அண்ட் வி வேர் அ குட் டீம். தட்ஸ் ஆல். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி வந்து ஒரு 2-3 தடவை வந்து ஹி யூஸ் டு டெல் மீ I'm like a brother from another mother அப்படிமா. பிரதர் ஃப்ரம் another mother இல்லை சிஸ்டர் ஃப்ரம் another மிஸ்டர் அப்படின்னு சொன்னால் அம்மா நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறக்காம வந்து இன்னொரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த அண்ணா மாதிரி தம்பி மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னால். ஸோ எனக்கு அதை பற்றி ரொம்ப க்ளோஸாக பேசுறதை பற்றி எனக்கும் மனசில் அவ்வளோலாம் தோணல. ஹீஸ் அ மேரிட் மேன், ஹீஸ் காட் 2 kids. நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அந்த அளவுக்குலாம் நான் யோசிக்கலை. ஆனால் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃப்டர் 4 months அவன் மேரிட் மேனுன்றதுனால என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்திருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன், அதில் தப்பு கிடையாது, மனசுன்றது அலைப்பாயும். பட் ஐ வுட் ஹவ் செட் அ நோ. எனக்கு இந்த மாதிரி இல்லை, எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு உன்னை பார்த்து அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வரலை அப்படின்னு சொன்னால் அந்த நோவை நான் மதிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். தட் இஸ் மை அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப். எனிபடி கேன் டேக் அன் இன்ட்ரெஸ்ட் இன் மீ. இதில் வந்து இவங்க தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும், இவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஊரில் அது என்னவோ கற்பே, யாராவது ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு கற்பே போன மாதிரி கதறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. somebody can take an interest in me. பட் நம்ம ஊரில் சினிமாவில் சொல்லி அது அடிமனசு சப்கான்ஷியஸில் ஐ திங்க் தேவ் ப்ரோக்ராம்ட் இட் இன் பீப்புள்ஸ் மைண்ட். ஒரு பொண்ணு நோன்னு சொன்னால் விடவே மாட்டான், பின்னாடியே லோன்னு அலையிறது, ஃபாலோ பண்ணுறது, பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் பண்ணால் உடனே அந்த பொண்ணு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஷி வில் சே எஸ். இது நமக்கு கான்ஷியஸ் லெவலில் வந்து இது ப்ரோக்ராம் ஆகலை, சப்கான்ஷியஸ் லெவலில். அதனால எவனை விட்டு விலக மாட்டான். இன்சிங்க எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். இதே கமிங் பேக் டு மை ஸ்டோரி, ஹி செட் ஆஃப்டர் 4 months he started cracking a little bit of inappropriate jokes. ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ஜோக் சொன்னால் நல்லா சிரிச்சிட்டேன், வாய் விட்டு சிரிச்சிட்டேன். இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே. ரொம்ப பயங்கர கிளைண்ட் கடுப்படிச்ச மீட்டிங்லாம் இருந்தது. ஸோ மீட்டிங் முடிச்சு வரும்போது ஹி கிராக்ட் அ ஜோக். ஐ லாஃப்ட் அ லாட். எனக்கு வந்து ஐ டோல்ட் ஹிம் தேங்க்ஸ் அ லாட், இன்னைக்கு வந்து ரொம்ப சிரிக்க வேண்டி இருந்தது இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் மீட்டிங்க்கு அப்புறம் அப்படின்னு சொன்னேன். தென் ஹி செட், oh of course, I would love to tickle you, just that my hands would touch your boobs அப்படின்னா. நான் அப்பயே வந்து he texted this to me. He didn't say this to me, he texted this to me. And I had it in writing. என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் inappropriate. நீ சாதாரணமாக ஒரு ஜோக்கடி நான் சிரிக்கிறேன், இந்த மாதிரி inappropriate-ஆக முதல்ல மெசேஜ் கொடுத்து தான் வந்து நூல் விட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறது எந்த அளவுக்கு போகலாம், வாட் இஸ் த பவுண்டரிஸ் வித் திஸ் கேர்ள் அப்படின்னு. நான் அது தப்பு ரைட்னு சொல்ல மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளவுதான். ரைட்? ஐ டோல்ட் them, please do not text me like this anymore. This is bordering on inappropriateness. This makes me highly uncomfortable. அப்படியே நானும் பதிலுக்கு டெக்ஸ்ட்லேயே போட்டு விட்டுட்டேன். என்னுடைய அப்ரோச் எப்படின்னா லைஃப்பில், ஹேவிங் ஒர்க்ட் இன் 18 different cities, நம்ம இந்திய குடிமகன் இல்லை, உலக குடிமகன்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சா நூல் விட்டு பார்க்குறது பண்ணுவாங்க. seen enough, I'm over it. ஸோ ஐ ஆல்வேஸ் கிவ் எனிதிங் இன் ரைட்டிங். இந்த மாதிரி நோன்னு சொல்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் நோன்னு சொல்கிறத நான் ரைட்டிங்கில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா அவன் அந்த மாதிரி பண்ணானா செகண்ட் டைம் நோங்கிறத வந்து ப்ளீஸ் டோன்ட் ரிப்பீட் இட், ப்ளீஸ் டோன்ட் ஃபோர்ஸ் மீ டு கோ டு ஹெச்ஆர் அப்படின்னு நோ சொல்லுவேன். தேர்ட் டைம் ஹெச்ஆருக்கு போயிருக்கேன். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வெரி சீனியர் ஜெனரல் மேனேஜர் அந்த மாதிரி பண்ணும்போது போய் ஹி ஷுட் நெவர் கால் மீ ஃபார் ஒன் மீட்டிங்ன்ற மாதிரிலாம் டிசைட் பண்ணியிருக்காங்க கிளைண்ட் சைட்லேருந்து அவன் டார்ச்சர் பண்ணப்போ. எனிவே கமிங் பேக் டு திஸ் காய், இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் வந்து நாங்கள் லஞ்சுக்கு போய் உட்காந்துருக்கும் போது he said, oh you know I never look at you like that but people are talking about it. அவன் கண்ணில் அந்த சந்தோஷம் தெரிஞ்சுது. நம்மளை பற்றி டீமில் வந்து தப்பாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்லும்போது அவன் கண்ணில் வருத்தம் தெரியல. நீ வருத்தப்பட வேண்டாம், ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக அதை சொல்லியிருந்தா கூட எனக்கு ஓகேவா இருந்திருக்கும். ஒரு கண்ணில் ஒரு அல்பத்தனமான சந்தோஷம் தெரிஞ்சுது. எனக்கு அது ரொம்ப கடுப்பாக இருந்தது. நான் வந்து முகத்துக்கு நேரம் ரொம்பவே வந்து இப்போ பாவனி டீல் பண்ணுற விதத்தெல்லாம் பார்க்கும்போது நான் ஒருவேளை ரொம்ப முகத்துக்கு நேரம் முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிற ஆளுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு நினைக்கிறேன். After 25 years of being on my own and taking care of myself, perhaps very straightforward. அவன் கண்ணில் தெரிஞ்ச அந்த அதீத சந்தோஷம் என்ன அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுது. 4 பேர் என்னை வந்து எங்கள் 2 பேரையும் இதை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்றது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை.
அதை பத்தி பேசும்போது உன் கண்ணில் தெரிகிற அதீத சந்தோஷம், யூஆர் என்ஜாயிங் இட். இப்போ அப்படியே எப்படி பண்றாரோ அதே தான். அது வந்து இட் இஸ் வெரி இரிட்டேட்டிங். பிகாஸ் தென் நீயே அவங்க பேசுறதுக்கு நீயே ஒரு காரணமாகவும் இருக்கலாம். நான் இல்லாதப்போ நீ எனக்கு பின்னாடி நீ எப்படி பேசுற, என்னை பத்தி என்ன மாதிரி வந்து, இது வந்து வாய் வார்த்தையா இவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்ல முடியாதபடி சில பேர் வந்து ஒரு கண்ணுல ஒரு செய்கையில வந்து நம்ம இல்லாதப்போ வந்து நமக்கு வந்து இருக்கிறத விட இன்னும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி கூட காமிச்சுக்கலாம். நமக்கு தெரியாது இவங்க எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி அவங்க டிஃபைன் பண்றாங்க, ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றது. ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து எப்படி டிஃபைன் பண்றோம், ரெண்டு பேருமே எந்தெந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்கோம், எந்தெந்த மாதிரி எந்த பவுண்டரிஸ் வச்சிருக்கோம், எந்த கம்ஃபர்ட் லெவல் வச்சிருக்கோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்த்து டிஃபைன் பண்றது. இது வந்து நம்ம ரெண்டு பேரும் என் முன்னாடி நீ ஒரு மாதிரி வந்து பிரதர் ஃப்ரம் அனதர் மதர்னு சொல்லியிருக்கலாம், பின்னாடி போனப்போ அவங்க ஒரு கேஷுவலா ஒரு என்னடா அவட்ட ரொம்ப கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறேன்னு பேசும்போது சி அப்படி சொல்லாதரா நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னா அதுலயே நிறுத்திடுவாங்க எல்லாரும். நீயும் கூட சேர்ந்து சிரிச்சன்னா அவங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க அதை பத்தி. எப்போ ஒரு ஆண்மகன் கூட சேர்ந்து சிரிப்பான என்ன பொறுத்த வரைக்கும், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், யூஆர் அ மேன், ஷேர் இட் ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். எப்போ நீ கூட சேர்ந்து சிரிப்பேன்னா உனக்கும் அது வந்து ஒரு உன்னால ஒரு இயலாமை இருக்கு, உன்னால அந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியாது, ஆனா அட்லீஸ்ட் மனசளவுல எல்லாரையும் பேச வச்சு அதுல நீ குளிர்காயிற அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. That was the last lunch with him when he said this. He had that look of gleeful look இருந்தது அவன் கண்ணில். GLEEFUL gleeful look இருந்தது அவன் கண்ணில். So that was my last lunch with him, last conversation with him. After that I stopped talking to him. I went into work. But the way he went around, இப்போ அபிநய் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அதனால ரொம்ப ட்ரிகர் ஆகி எனக்கு ரொம்ப கோபம் வருது. கையில் அடைச்சாருன்னா வச்சு வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். இவன் என்ன பண்ணிட்டான், நான் பேசாம இருக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணாங்கிற காரணத்தை யார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. எல்லா டீம் மெம்பர்ஸும், எவ்ரிபடி இஸ் மேன், எல்லாருக்கிட்டையும் போய் ஆல் ஆஃப் அ சடன் ஷீ ஸ்டாப் டாக்கிங் டு மீ. யாரோ ஒருத்தர் தப்பா பேசுறாங்கிறதுக்காக இவன் பேசாம இருக்கா, அதனால வந்து ஐம் வெரி ஹர்ட்னு இவன் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் இதை வந்து ஒரு நரி கண்ணீர் ஊழ கண்ணீர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி he started saying he was very upset, he was emotionally upset, he was feeling very bad, he felt like he was stabbed. அந்த மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லி அழவும் all the men, they started thinking I was being a bit harsh, I was being a bitch. Seriously, if that is a word to use. நான் வந்து தேவையில்லாமல் வந்து ஹார்ஷாக இதை டீல் பண்ணிட்டேன், பிட்சாக இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஆஸ்திரேலியன் மென் தான் they were in the team. They were no other Indians in the team. அதனால இது இந்தியன்ஸ் இல்லை, உலகளாவிய லெவலில் இதே மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இதை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். So they started treating like, and I explained it to a very mature man. இந்த டீம்லேயே கொஞ்சம் வயசான கொஞ்சம் ஒரு 50s இருக்கிறவர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை ஜார்ஜ், இட்ஸ் நாட் லைக் தட். சி இதை சொன்ன அந்த மாதிரி எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்கன்னு எதுக்கு இன்னும் எல்லாருக்கும் வாய்க்கும் நம்ம எதுக்கு இதுக்கு இடம் கொடுத்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ், ப்ரொஃபஷனல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிடலாம் அப்படின்னா அதனால அவனும் ஹர்ட் ஆகிறான்ல பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். he always used to treat me kindly, but he said but that also hurts him, right அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் அந்த ஆளு, இவன் பேர் என்கிட்ட அந்த மாதிரி பேசினவன் பேரு டேமியன், அவன் என்கிட்ட பேசும்போது அவன் கண்ணில் இருந்த அதீத சந்தோஷத்தை நான் மட்டும்தான் பார்த்தேன். இப்ப பிக் பாஸ் ஹவுஸுங்கிறதுனால இப்ப நமக்கு கேமராஸ்ல காமிக்கிறதுனால நமக்கு தெரியுது அவன் என்ன பண்றான்னு. உள்ள இருக்கவங்களுக்கு எவ்வளவு பேர் அதை அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை நிரூப் அப்சர்வ் பண்ணிருக்கலாம். ஓகே, எவ்வளவு பேர் அதை வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரியல. அந்த கண்ணில் இருக்கிற அந்த லுக்கை பார்த்துருந்தாங்கன்னா, ஏன்னா கூட இருக்கவங்களுக்கு அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அதெல்லாம் மறைச்சிட்டு இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி காமிச்சுப்பாங்க. ரொம்ப கடுப்பா இருக்கும். இது ஏதோ ஹிடன் கேமரால பார்த்துட்டு தான் அது வந்து ஒளிவு மறை கொஞ்சம் பூசின மாதிரி பூசி மெழுகின மாதிரி சொல்ல ட்ரை பண்ணா இருக்காம, அதுவும் இல்லைங்கும் போது உடச்சு சொல்லியும் அதுக்கப்புறமா ஒருத்தன் இந்த மாதிரி இருக்கானா, இது வந்து ஒரு பாசிவ் அக்ரெசிவ் பிஹேவியர். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, உன் பேர் எப்படி வேணா கெட்டு போகட்டும், நான் ரொம்ப நல்லவன் மாதிரி சீன் போடுவேன், நான் மெடிடேட் பண்ற மாதிரி சீன் போடுவேன், நான் ஹர்ட் ஆகிற மாதிரி சீன் போடுவேன், ஆனா எப்படியெல்லாம் சீன் போட்டு நான் ரொம்ப நல்லவன்னு காமிச்சுப்பேன். ஆனா எனக்கு அடி மனசுல இப்படி ஒரு அழுக்கான எண்ணம் இருக்கு, அது நீ வேண்டான்னு சொன்னாலும் I will force my friendship on you. இது வந்து ரொம்ப பச்சையா சொன்னா இது பிசிக்கலி ரேப் பண்ணல, ஆனா மனசளவுல நீ வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறதுக்கு. அண்ட் யூ ஆர் இமோஷனலி மென்டலி யூ ஆர் டார்ச்சரிங் தட் கேர்ள்.
ஓகே, இதுல வந்து பாவம் எல்லாம் பாவனி போய் நீ ஏன் போய் பேசுறேன்னா, வீட்டுல 12 பேர் தான் இருக்கீங்க, வெளி உலக தொடர்பு இல்ல, லேப்டாப் கிடையாது, போன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, வேற யார்கிட்டயும் பேச முடியாது, இந்த 12 பேர் மூஞ்சி தான் பார்த்துட்டு இருக்கணும். அதுல வந்து முன்னாடி அவங்க பண்ண தப்பு தான், அவசரப்பட்டு முறைச்சிட்டு இருக்க வேண்டாம் வித் சோ மெனி பீப்புள். அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இருந்தது. ஸ்ருதி, மதுமிதா அவங்கெல்லாம் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு அவங்க கூட உட்காந்து பேசும்போது, ஒரு குரூப்பா பேசும்போது இந்த மாதிரி ஆண்கள் இந்த மாதிரி வந்து வெளிப்படையா காமிக்க மாட்டாங்க. ஸோ அப்பயும் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். பட் இட் வுடன்ட் ஹேவ் பீன் சோ இன்டென்ஸ் ஃபார் ஹர், பிகாஸ் அபிநயனால அவகிட்ட வந்து அந்த கண்ணில் காமிக்கிறத வந்து அதை வந்து எல்லா மற்றவங்க முன்னாடி காமிச்சிருக்க மாட்டான். அது வந்து ஸோ ஷி வுட் ஹவ் பீன் சேஃப். இப்ப அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்னதான் பிரியங்கா வந்து சும்மா க்ளோஸா இருக்க மாதிரி காமிச்சுட்டாலும், யூ நோ பிரியங்கா, வி நோ பிரியங்கா, ரைட்? அதனால வந்து she wouldn't have felt safe and this is the time for her. Maybe அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், நீ பப்ளிக்கா பேசாதன்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் ஐ அப்ரிஷியேட் தட். எனக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இதுல. நீங்க எல்லாம் யார் இதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு என்ன தனியா இருக்காங்க, 12 பேர் மட்டும்தான் இருக்காங்க, உலகத்தோட ஒரு கான்டாக்ட் இல்லை. நம்ம எப்பயுமே வந்து how do we define our boundaries, how do we define our personality through our social interactions. நம்ம எப்படி பேசுறோம், அதுக்கு மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அதை வச்சு தான் நம்ம பர்சனாலிட்டி நம்மளே டிஃபைன் பண்ணிக்கிறோம். நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ், அதுல வர ரெப்பர்கஷன்ஸ், கான்சிக்வன்சஸ், அதெல்லாம் வச்சு we define ourselves. நம்ம இனிமே இந்த மாதிரி பண்ணணும், இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. ரைட் நவ் ஷீ இஸ் இன் a confused state. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அழுத்தமான ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணுங்க இருந்த வரைக்கும் அவரால் ரொம்ப அப்ரோச் பண்ணி இருந்திருக்க முடியாது. இப்ப அப்ரோச் பண்றாருன்னா, she wouldn't have wanted to deal it the way Raju dealt with it. பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி வந்து நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்கற மாதிரி கூட அவங்களுக்கு தோணிருக்காது. ஏன்னா அவங்க ஒரு தடுமாற்றத்துல இருக்காங்க, ரைட்? மேபி she would have wanted, maybe she could have approached somebody like, ஆனா இமான் இந்த இடத்துல சரி கிடையாது. பிகாஸ் இமான் வந்து பெரியவர் தான், ரொம்ப மெச்சோர்டா தான் அப்ரோச் பண்ணுவாரு. ஆனா பட்டுன்னு கேட்கக்கூடிய ஆளு. What she would have found really helpful in this situation is somebody who could have, rather than Raju மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடச்சு கேட்கறத விட, இவங்க அப்ரோச் பண்ணி ஒரு வேலை ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். பட் she spoiled her relationship with Raju earlier on. But she could have asked, potentially asked him, தனியா கூப்பிட்டு போய் சொல்லுங்களேன், இது எல்லாருக்கும் தப்பா தெரியுது, வேண்டாம் அப்படின்னு எங்க 2 பேரையுமே கூப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்லுங்க, இல்லைன்னா நானே உங்களை வச்சுக்கிட்டு சொல்றேன், ஸோ அது தப்பா போகாத மாதிரி சொல்றேன், பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் டு கீப் அவே ஃப்ரம் ஹிம். அந்த மாதிரி அப்ரோச் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இமான் அண்ணாச்சி கிட்ட சொல்லியிருக்கலாம். பட் அவர் வந்து பட்டுன்னு ஏன்பா அது பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா இன்னொன்று பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து தனியாக உட்காந்துருக்கும் போது வந்தாருன்னா, ப்ளீஸ் கிவ் மீ சம் ஸ்பேஸ், ஐ நீட் டு பி அலோன், அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க், எனக்கு வந்து இது 25 வருஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஷூட்டரா முகத்துக்கு நேரம் சொல்றதுக்கு. இந்த 25 வருஷத்துல நான் அந்த மாதிரி சொல்றதுனால சுத்தி இருக்கவங்க எல்லாம் எதிரி ஆக இருக்காததையும் நான் பார்த்திருக்கேன். பட் ஐ வாஸ் ஏபிள் டு டீல் வித் இட் பிகாஸ் ஐ இன் தி அவுட்சைட் வேர்ல்ட். ஒரு 12 பேர் மட்டும் இருக்கிற சூழ்நிலையில இதை முகத்துக்கு நேரம் சொல்லிட்டு 11 பேரையும் வந்து 11 பேர்கிட்டையும் நம்ம வந்து முறைச்சிக்க முடியாது. ஐ திங்க் ஐ ஃபீல் ஆக்சுவலி பேட் ஃபார் ஹர். பிகாஸ் அவன் பண்றது ரொம்ப கடுப்பா இருக்குது. மெடிடேட் பண்ணி சீன் போடுறது, நிரூப் சொன்ன மாதிரி ஹீரோ மாதிரி காலர் தூக்கி விட்டாலும். இன்னைக்கு காத்தால டான்ஸ் பண்ணும்போது ஒரு சீன் பாருங்க, டான்ஸ்லாம் பண்ண வரல, இருந்தாலும் the way he stood, the way he looked, it was like என்னவோ பெரிய இவன் மாதிரி நின்றுட்டு இருந்தா. எனக்கு இந்த மாதிரி ஆண்களை சுத்தமா பிடிக்காது. ஒரு பொண்ணுகிட்ட இழஞ்சு குழஞ்சு பேசி அவ கூட நேம் அசோசியேட் ஆறதுனால அவங்க ஈகோ பூஸ்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஆண்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சத்தியமான வார்த்தை. இந்த மாதிரி முதுகெலும்பில்லாத ஆண்கள் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட வச்சக்கூடாது. லவ் லைக் அதெல்லாம் வேற லெவல். சாதாரணமா அக்வான்டன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல மாட்டேன், அக்வான்டன்ஷிப் தெரிஞ்சவனா கூட வச்சுக்க முடியாது. ஏன்னா நமக்கு முன்னாடி வெறும் தெரிஞ்சவன மாதிரி காமிச்சுக்கிட்டு பின்னாடி போய் ரொம்ப என்னவோ நம்ம கிட்ட பெரிய ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி முதுகெலும்பு இல்லாத கோழைகள் கிட்ட நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சக்கூடாது. எப்படி நம்ம முகத்துக்கு நேரம் எப்படி இருக்காங்களோ பின்னாடியும் நம்மளை பத்தி அதே மாதிரி பேசுறவங்க கிட்ட தான் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும். ஒன்லி தே ஆர் த பீப்புள் ஹூ டிசர்வ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப், நாட் மென் லைக் திஸ். அவனோட ஆட்டிடியூட்லயே தெரியும், என்னால் மதிக்க கூட முடியல, எப்படா அவன் வெளியில போவான். ஸோ ஷீ கேன் ஆக்சுவலி ஃபீல், ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும் அந்த மூவ்மெண்ட், ரொம்ப வந்து ஒரு சஃபகேட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த அட்டென்ஷன்லாம். இந்த மாதிரி இன்னும் கூட எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், இது ஆஃபீஸ்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இன்னும் கூட ஒரு ஃப்ரெண்டுன்ற போர்வையில ஒருத்தர் ஃப்ரெண்டுமா
ஆனால் ஒரு ஆஃபீஸ் சுச்சுவேஷனில் 25 வருஷமாக தெரியும். ஆஃபீஸ் சுச்சுவேஷனில் ஒன்றில் வரும்போது ஒரு மேனேஜர் வந்து அவனை எனக்கு எதிராக, the manager never liked him in the first place, so he wanted to get rid of him from the team. ஆனால் அவனை எனக்கு எதிராக ஏற்றி விடும்போது he took the opportunity to get out of a situation to save himself. ஆனா இன்னி வரைக்கும் அதுக்கு சாரி சொல்லல. திரும்ப வந்து he tries to talk to me. அந்த பேச்சிலேயே தெரியும் இந்த வழிஞ்சு குழஞ்சு ஒரு முதுகெலும்பு இல்லாத தன்மை. ஒரு மாதிரி பேசுவான். ஆனா அவன் வந்து எனக்கு லிங்க்டின்ல இப்போ வந்து இங்கே இல்லை, இந்தியாலையும் இல்லை, அவன் எனக்கு லிங்க்டின்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் மெசேஜ் போட்டான்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உலகத்துல எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவன் மெசேஜ் போட்டால் மட்டும் எனக்கு பதில் போடுறதுக்கு எனக்கு கை வராது, மனசு வராது. ஜஸ்ட் நாட் பி பாதர்ட். அவனா ஃபோன் பண்ணி பேசினாதான் அப்பயும் வந்து அவன் பேச்சு சில விஷயம்லாம் வந்து இட் இஸ் நாட் அபவுட் நம்மளை பற்றி ஒரு கன்சர்ன் இருக்காது. ஹீ வாண்ட்ஸ் டு ஃபீல் குட் பை டாக்கிங் டு அஸ். எஸ், எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் ஐ ஃபீல் அபவுட் தட் another person too. When people like these, when they have a friendship, it is not because there is an equal give and take. It is not because we are concerned about them, they are concerned about us. It is really because they want to feel good by being associated with us. இப்போ பாவனி ரொம்ப நல்ல அழகான பொண்ணு தான். அவ கூட பார்க்கப்படும் போது தனக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன் தான் இப்போ அபிநயிக்கான். சாரி, ஐ யூஸ்வலி டு நாட் டாக் அபவுட் எனிபடி லைக் அவன் இவன் கவின் இப்படி பண்றாரு அப்படின்லாம் தான் சொல்லியிருக்கேன். கவின் லாஸ்ட்லியாவோட இது வரும்போது கூட. பட் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ரியலி கேனாட் really be very respectful of. பொறுத்துக்க முடியல. எனிவே, தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் ஆடியோ. ஐ ஜஸ்ட் வாண்டட், எனக்கு அது அந்த இது போயிட்டு இருந்த வீக்கெண்ட்ல இருந்து வீக்கெண்டுக்கு முன்னாடில இருந்தே வந்து இட் இஸ் பீன் த மொமெண்ட் ஹீ செட் கிளாரிஃபை பண்ணலான்னா வேண்டாம்னு அவன் சொல்லும் போதே வந்து எனக்கு எனக்கு இதாக ஆரம்பிச்சது. It started occurring to me. It started, I wouldn't say stressing me out. இதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். But anyway, I want to share it with you. Thank you for listening and a great awesome show. I would always, நான் உங்களோட இந்த யூடியூப் சேனலை வந்து I always recommend to all my Tamil friends. Far and few for me, but recommend பண்ணுவேன். இந்த ரிவ்யூஸ் பாருங்கப்பா, நல்லா இருக்கு, செம ஜாலியாக இருக்கு அப்படின்னு. Continue on with not taking it too seriously. கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாகவே பண்ணுங்க, நிறைய ஜோக்ஸ் அடிங்க, நிறைய பாடுங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, போன சீசன்ல வந்து நீங்க சிவாஜியை இமிடேட் பண்ணி தேவனை என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு, இன்னொன்னு தேவன் கோவிலிலே அவரும் தீபங்களே அந்த பாட்டு பாடினீங்க. செம எக்ஸ்பிரஸிவா பாடினீங்க. அது வந்து அந்த எபிசோட் மட்டும் நான் உங்களது வந்து 4 தடவை பார்த்து சிரிச்சிருக்கேன். ட்ராம்ல போகும்போதெல்லாம் குலுங்கி சிரிச்சிருக்கேன். It has really made me happy. So thanks for making everyone's day. You're doing an awesome job. Have a fantastic life ahead. Fantastic life ahead. Fantastic life ahead. இடங்களில் ஆண்ட்ரியா வந்து கொஞ்சம் எமோஷனலாக பேசியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் சின்ன இடங்களில் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் நான் அது போட்டிருக்கேன். ஐ மீன் சவுண்ட்லாம் கொடுத்து தான் போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் மிக சரியாக கடத்தப்பட வேண்டும், கன்வின்ஸ் பண்ணி கடத்தப்பட வேண்டும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த ஆடியோ குறித்த உங்கள் பார்வைகளை ரொம்ப டீசன்ட் வேயில் இதை பின்னோட்டங்களில் தெரிவிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். ஸோ வேறு என்ன, உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். இது வேறு என்ன. ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.